திமுக காரங்களுக்கு எந்த துணிச்சலும் கிடையாது. ஏன் செந்தில் பாலாஜி நேர்மையான ஆளா இருந்தா வந்து சரண்டர் ஆக வேண்டியது தானே? ஏவா வேலு ரோடு போடாமையே போட்டதா கணக்கு காட்டி திருடி இருக்கிறாங்க. இப்போ நெஞ்சுவலின்னு சிங்கப்பூர்ல போய் படுத்துக்கிட்டார். அதாவது முன்னாள் அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் லஞ்ச ஊழல் வழக்கிலே சிக்கி கொண்டிருக்கிற ஊழல் பெருச்சாளிகள் அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு நேர்மையா நீதிமன்றத்துல வந்து சந்திச்சு அந்த வழக்கு இல்ல நாங்க நிரபராதின்னு நிரூபிக்கிறத விட்டுட்டு ஜோசப் விஜய் அரசாங்கத்துடைய நடவடிக்கைக்கு பயந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்ப லண்டன் போனதே கூட இதுக்காகத்தான் போயிருப்பார் போல் இருக்கு. இப்ப என்ன திடீர்னு ஐரோப்பா கேட்டா பேரனுக்கு பட்டமளிப்பு விழாங்கிறார். பாருங்க, அவர் பேரனெல்லாம் லண்டன்ல படிக்கலாம். டாஸ்மாக் கடையை அனுமதிப்பவர்கள் இந்த திராவிட இயக்கங்களோட கொள்கை பாருங்க, கள்ளுக்கடைக்கு மட்டும் தடை விதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கள்ளுக்கடை என்பது அது விவசாயிகளுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு கொள்கை குழப்பம் இந்த மதுவிலக்கு விஷயத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இப்ப ஜோசப் விஜய் அவர்களுக்கு எந்த கொள்கை குழப்பமும் தேவையில்லை. டாஸ்மாக் கடைகள் மூலமாக சாராய ஆலை அதிபர்கள் தான் அதிகமான அளவுல பலனடைகிறாங்க. இந்த சாராய ஆலையை நடத்திட்டு இருக்கிறவங்க எல்லாம் யாரு? திமுக மற்றும் அதிமுக சார்ந்தவர்கள். ஒரு 9 சாராய ஆலையில இருந்து தான் எல்லாரும் மது வாங்குறாங்க. தாவேக்காரன் எங்கேயும் சாராய ஆலையை நடத்தல. புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனால் தாவேக்காவும் இந்த போதை பழக்கத்தினால நிறைய பாதிக்கப்பட்டு பிரச்சனை எல்லாம் ஆயிருக்குது. அதுல இருந்து வர்ற வருமானம் அரசுக்கு வருவாய் அப்படிங்கிற ஒரு வகையில பார்த்தாலும் இன்னொரு வகையில பார்த்தா முழுக்க முழுக்க தனியார் ஆலைகளுக்கு தான், குறிப்பா அதிமுக திமுகவினர் தான் இந்த சாராய ஆலை மூலமாக மிகப்பெரிய அளவிலே பலனடைகிறார்கள். தாவேக்கா எந்த பலனும் அடைவதில்லை. எனவே ஜோசப் விஜய் அவர்கள் பல அதிரடி முடிவுகள் இருக்கிறார். அது மாதிரி இந்த டாஸ்மாக் கடையை மூடுனாலே, ஏன்னா கொரோனா காலத்துல டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. அப்ப வந்து மக்கள் குடிக்காம இருந்தான். 40 நாட்கள் கொரோனா காலத்துல மக்கள் மது குடிக்காமல் இருக்க முடியும். அதாவது சாராய கடையை மூடிட்டா குடி நோய் உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்க, வேற பிரச்சனையெல்லாம் வரும் நல்லா சொன்னாங்க. அப்படி இல்லை, எந்த பிரச்சனையும் வரல. எல்லாம் நல்லா இருந்தாங்க. 40 நாள் குடும்பத்தோட நல்லா இருந்தாங்க. குடிப்பழக்கம் இல்லாமல் மக்களால் இருக்க முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டினாங்க மக்கள். ஆனா இந்த அரசியல்வாதினால, இந்த அரசாங்கத்தினால சாராயம் வித்து வர்ற வருமானத்துல தான் கவர்மெண்ட் நடத்த முடியுங்கிற ஒரு மூட நம்பிக்கையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த மூட நம்பிக்கையை பீகார்ல நிதிஷ்குமார் ஒழிச்சாரு. சாராயம் முழுமையாக ஒழிக்கப்பட்டு மதுவிலக்கு கொள்கை அமுல்படுத்தப்பட்டு பீகார் இன்னைக்கு முன்னேறிட்டு இருக்குது. அது மாதிரி தமிழ்நாடு முன்னேறணும்னா, போதை பழக்க வழக்கம் ஒழியணும்னா, இந்த ஓட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அதையெல்லாம் தாண்டி டாஸ்மாக் கடையை மூடுவோம் அப்படின்னு ஜோசப் விஜய் ஒரு உத்தரவு போட்டாருன்னா போதும்.